கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சிக்கு 3ஆம் வான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் அவர் நிறைவேற்றுவார் என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எபேசு நிருபத்தில் கடைசியாக நாம் பார்த்தது தமிழ் வேதாமத்தில் 1:5, ஆங்கிலத்தில் 1:6. அதாவது பிரியமானவருக்குள் பாருங்க, இதுவரைக்கும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்துல அதை மாத்தி சில இடத்துல அவருக்குள்லாம் சொல்றாரு, குமாரனுக்குள் சொல்றாரு. இங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு விசேஷமான ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறார். இது ஆழமாக நம் இருதயத்திலே போட வேண்டும். ஆவியானவர் ஏதோ ஆக்சிடென்டா அப்படி இந்த இடத்துல ஒண்ணு அந்த இடத்துல நம்ம பேசுறோம், அது மாதிரி இல்ல. அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த பிரியமானவருக்குள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். முதல் 4 வசனங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் தான் உபயோகப்படுத்தும். ஆனா இங்க வரும்போது he want to give more emphasis. நம்முடைய ஸ்தானத்தை குறித்து இன்னும் அதிகமாக உன்னத வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இடம் ஒரு சாதாரண இடம் அல்ல. பிரியமானவருக்குள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமானவருக்குள் பிரியமானவர்களாக இருக்கிறோம். இந்த பிலவட் ஆங்கிலத்துல சொல்லும்போது, ஆங்கிலத்துல நான் படிக்கிறாங்க, அங்க 6ஆம் வசனத்துல வரும் பாருங்க. To the praise of the glory of his grace by which he made us accepted in the beloved. Accepted in the beloved. Accepted in the beloved. Acceptedக்கு போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். அதே கிரேக்க பதம் லூக்கா 1:28 உபயோகப்படுத்தப்படுகிறது. மரியாளிடம் தேவதூதன் வரும் பொழுது, யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், அதிகமாக தேவ தயவு கிருபை பெற்றவள் என்று சொல்லப்படுகிற அதே வார்த்தை. அப்ப பாருங்க, இந்த ஒரு காரணம் தான் பிதாவுக்கு மிகவும் பிரியமானவர் என்றால் திரியேக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ் ஒன்லி பிகாட்டன் சன், அப்படிதானே? ஒரே பேரான குமாரன். அதுக்கெல்லாம் சொல்ற அவருடைய நேசகுமாரன், ஒரே குமாரன், நேசகுமாரன். அப்ப பாருங்க, அந்த இணைப்பையும் பிணைப்பையும் பாருங்க, எவ்வளவு தூரத்திற்கு அதை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய மடியில் இருந்த, அப்படிதானே, அவரோடு ஒன்றாய் இருந்த, he was in his bosom always. நீதிமொழிகள் 8:32 வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? நித்தம் அவர் அருகே நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன். அப்படிதானே? he was God's delight. அவருடைய நித்தம் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை அதற்குள், அந்த பிரியத்துக்குள், அந்த அன்புக்குள் நம்மை வைத்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆனா அந்த வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின, இப்படி நம்ம வைத்து நம்மை எல்லா தயவும் பெற்ற, உன்னத தயவு பெற்றவர்களாய் மாற்றினதன் காரணத்தை சொல்லுகிறார். என்னது? பிதாவுடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி உங்கள் மூலமாக, என் மூலமாக வெளிப்பட வேண்டும். பிதாவினுடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி, கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். இதுவே அவருடைய திட்டமாக, சித்தமாக இருக்கிறது. அவருடைய அனந்த ஞானத்தில் அவருடைய மகிமையை, அவருடைய கிருபையை இயேசு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் யோவான் வாசிக்கும் பொழுது அங்க 14 என்ன சொல்ற? அவ 17-18 ஒருவனும் கண்டதில்லை, ஒரே பேரான குமாரனே, அவருடைய மார்பில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அந்த மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆனா 14 வரும்பொழுது என்ன சொல்லுறாரு?
ஒரே பேரானவருடைய மகிமையை கண்டோம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப பாருங்க, அந்த மகிமை, பிதாவுடைய மகிமை குமாரன் வெளிப்படுத்தினார். அததான் எபிரேயர் 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆனா இப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய திட்டம் ஒரே பேரான குமாரன் மூலம் மகிமையை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல. அங்க என்ன சொல்றாரு? கிருபையும் சத்தியமும் நிறைந்த மகிமை. அந்த கிருபையினால்தான் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த மகிமை. அந்த கிருபையினால் நம்ம, அப்ப இங்க என்ன சொல்றாரு? அந்த கிருபையின் மகிமை. கிருபையின் மகிமை அப்படின்னா அந்த கிருபையின் மெஜஸ்டி, த கிருபையின் மைட்டி, அப்படித்தானே? எல்லாம் க்ளோரி எல்லாமே அங்க போடலாம். அவருடைய பியூட்டி, அவருடைய அந்த கிருபையின் அன்பு, உன்னதம், மகத்துவம், மாட்சிமை எல்லாமே அந்த மகிமை என்ற பதத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அதன் எது மூலமா? அவருக்குள் வைத்ததன் மூலமாக. அவருக்குள் சொல்லல இங்க, அப்படிதானே? பிரியமானவருக்குள், அன்பானவருக்குள் வைத்ததன் மூலமாக இப்ப நம்ம என்ன ஆயிட்டோமா? பிரியமானவர்களாகி விட்டோம். அவர் எப்படி நித்தியம் நித்தியம் நித்தியமாக was eternally with him, அவரோடு நித்தியமாக ஒரே பேரான குமாரனாக இருந்தவர். He is an eternal son. அது மாத்திரமா வேதம் என்ன சொல்லுது? He is the essence of God himself. அவர் பிரியமானவர், தேவனுடைய சாராம்சமாய் இருந்தார். அந்த சாராம்சத்துக்குள் நம்ம வைக்கிறனாலதான் இந்த பதத்தை இங்கு உபயோகப்படுத்துகிறார். எந்த பதம்? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாருங்க. இது நீங்க திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய சத்தியம். 3:22 என்ன சொல்றாரு பாருங்க. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். நீர் என் நேசகுமாரன். You are my beloved. I am well pleased with you. இன்னைக்கு இந்த சத்தம் தான் என் காதுல தொனிக்குது, உங்க காதுல தொனிக்குது. You are my beloved son. I am well pleased with you. Abraham, Devadas, Sam Ramesh, Williams, ஆண்டவர் அதைதான் சொல்றாரு. You are my beloved son. நீ என் நேசகுமாரன். நீங்க பேரை போட்டு சொல்ல வேண்டியது, நான் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கின, தாங்குகிற, போஷித்து பாதுகாக்குகிற தேவனின் நேசகுமாரன். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் அசாதாரணமானவன். I am supernatural. Why? God calls me beloved. God calls me beloved. அவருடைய நேசகுமாரன் என்று என்னை அழைக்கிறார். இது இருதயத்துல ஆழமா இறங்கிடுச்சுன்னா உங்க விசுவாசம் அலசல் படாது. பூரண அன்பு, அப்படிதான் சொல்றாரு. இந்த அன்பு எந்த அன்பு? என்னை பிரியமானவருக்குள் வைத்து பிரியமானவராக மாற்றின தேவ அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம். ஏன் அந்த அன்பு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன பண்ணினது நமக்கு? ஒரே பேரான நேசகுமாரனை நமது பதிலாளாக, நம்முடைய பாவ சாப ரோகங்களை ஏற்றுக்கொள்ளும் நபராக அனுப்பினது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்பினபடியினால், அப்படித்தானே 1 சொல்றாரு, அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த தேவ அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கல்வாரியில் தான் புரிந்து கொள்ள முடியும். பிதா எவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்தார், குமாரன் எவ்வளவா என் மேல் அன்பு கொண்டார் என்பதை கல்வாரியில் காண்கிறோம். அப்படிதானே? கல்வாரியில் கருணை இதே, அன்பு இதே.
காண்கின்றதே அவருடைய ஒவ்வொரு காயங்களிலும் பாடுகிறோம். அப்படிதானே? எவ்வளையோ பாட்டு நம்ம பாடுகிறோம். ஆனா இருதயத்தில் அதை உணர்கிறோமா? அந்த அன்பு நம்மை அதே அன்பு பெற்றவர்களாக மாற்றுவதை இங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் நம்மை ஏற்றுக்கொண்டது, உன்னை நீதிமானாகிட்டேன், இயேசுவை பாவமாக்கி என் குமாரனை வா நீ அப்படி ஏற்றுக்கொள்ளலங்க. நீ எனக்கு ஒரு பிள்ளை ஆயிட்டேன்னு, ஐ எம் அடாப்டிங் டு இன் மை ஃபேமிலி, அப்படி ஏற்றுக்கொள்ளல. அவரை எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ, உலக தோற்றம் முதல் அன்பு கூர்ந்தவர் அவருடைய நித்தியமாக அவருடைய மார்பில் இருந்தவர், நிச்சயமாக அவருடைய மகிழ்ச்சி, அவருக்கு பிரியமாக, அவருக்கு சந்தோஷமாக இருந்தாரோ, அதே இடத்திலே நம்மை வைத்தேன் என்பதை காண்பிப்பதற்குத்தான் பிரியமானவருக்குள் இந்த பிலவட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அது என்ன என்ன நோக்கம் என்பதையும் இங்கு சொல்லுகிறார். என்னவா? தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு சோத்திரம் புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவ கிருபையின் மகிமையை வெளிப்படுத்த ஒரே பேரான குமாரனை தந்தரலினாலே அந்த அன்பின் மூலமாக நம்மை அவருடைய அன்புள்ளவர்களாக, அவரால் அன்பு கூறுபவர்களாக மாற்றி அந்த மகிமையை உலகத்திற்கும் அந்தகாரம் வல்லமைக்கும் காண்பிக்கிறார். அப்படிதானே? இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகளுக்கும் காண்பிக்கிறார். யார் மூலமாக தேவ கிருபையின் மகிமையை காண்பிக்கிறார்? பிரியமானவருக்குள் இருக்கிறவர்கள். யார் பிரியமானவருக்குள் இருக்கிறவர்கள்? யார் அன்புக்குள் இருக்கிறவர்கள்? யார் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள்? அவர் மேல் விசுவாசம். 1 யோவானை எடுத்து வாசித்து பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் மேல் விசுவாசித்தபடினால் அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் என்று சொல்லுகிறார். அங்கு விசுவாசித்த ஒரே காரணம்தான். நம்முடைய கிரியை அங்கு எங்குமே சொல்லப்படல. விசுவாசித்த ஒரே காரணத்தினால் பிரியமானவருக்குள் நாம் இருக்கிறோம். அதுதான் 1 கொரிந்தியர் 1:29 சொல்றாரு. உங்க அழைப்பை பாருங்க அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம், அவரே நமக்கு எல்லாவுமானார் என்று சொல்லுகிறார். இது பிதாவுடைய அனந்த ஞானம். பிரியமானவருக்குள் வைக்கப்பட்டபடியால் we are the beloved ones என்று இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அக்செப்டட், நான் என்ன சொன்னேன்? ஹைலி ஃபேவர்ட். இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நாம் யார் என்று நம்மை புரிந்து கொண்டோமானால் வியாதியோ பலவீனமோ நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சூழ்நிலையோ நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வைத்து விட்டார். அப்ப பாருங்க, நான் போன வாரமே உங்களுக்கு அதை நான் சொன்னேன். திரும்பவும் அதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேணும். என்னது? அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் வசனம் நினைக்கிறாங்க. என்ன சொன்னோம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? அறிவு கேட்டாத அந்த அன்பு. இந்த அன்பை புரிய முடியுதா? ஒரே பேரான குமாரன். And he is the very essence of God, is the triune God. திரியேக தேவன். தேவனை விட்டு அவரை பிரிக்கவே முடியாது. யோசித்து பாருங்க. அவரையே நமக்கு அனுப்புகிறார். இந்த அன்பை நாம் அதுதான் நான் சொல்ல வருகிறேன். இந்த அறிவு கேட்டாத இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோமானால் சகல பரிபூரணத்தாலும் நாம் வாழ்வோம் என்பதை சொல்லுகிறார். சுகத்திலே பரிபூரணம், பரிசுத்தத்திலே பரிபூரணம். அதோடைய ரகசியமே எங்கதான் இருக்கான்? இந்த அன்பை புரிந்து கொள்வதில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன தாவீது இந்த அன்பை புரிந்து கொண்டபடியால், ஏன் அவனுடைய பேரே தி பிலவட் ஆஃப் தி லார்ட். டேவிட் தி பிலவட் ஆஃப் தி லார்ட். அவன் நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன் என்று திரும்ப திரும்ப அழைக்கப்பட்டு, எப்படி ஆபிரகாம் ஜாதியில்
அந்த பெயரை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மாதிரி பிறப்பிலேயே தேவன் இன்னார் இடத்துல பிறப்பான்னு அவனுக்கு பெயரிடுகிறார். அந்த பெயரின்படி அவன் அதை கேட்டு கேட்டு அவனுடைய கான்சியஸ்னஸ், அவனுடைய நினைவெல்லாம் ஐ ஆம் த பிலவட் ஆஃப் த லார்ட், நான் தேவனால் அன்பு, அவருக்கு ரொம்ப பிரியமானவன், உலகத்திலேயே என் மேல ரொம்ப அன்பு கூறுறார், என் மேல பிரியமா இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களை பார்த்து நீ என்னால் அன்பு கூறப்பட்டவன் என்று சொன்ன, யூ ஆர் மை பிலவட், யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை டார்லிங் சைல்ட் அப்படின்னு சொன்னார்னா எந்த பயலா உங்க மேல கை வைக்க முடியுமா? எந்த தீங்கா உங்களை தீண்ட முடியுமா? ஏன்? we are so precious to him. உன்னை தொட்டுட்டா என் கண்மணியை தொடராண்டான்னு சொல்றாரு. அவ்வளவு தூரத்துக்கு we are so precious, all because he placed us in his beloved. அவருடைய பிரியமானவருக்குள் நாம் வைத்தபடியினாலே அவருக்கு நாம் அவ்வளவு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். அவருடைய பிரியம் என்ற உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது பிதாவினுடைய கிரேட்டஸ்ட் ட்ரெஷர், சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரே பேரான குமாரன் அவரோடு இருந்தார். அந்த பொக்கிஷத்தையே, அந்த அன்பானவரையே, அவருடைய நித்த மகிழ்ச்சியா இருந்தவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் உன் மேல என் மேல உலக மக்கள் மேல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார். நம் மேல அன்பு கூறுவது பாருங்க, அந்த ஒரே பேரான நேசகுமாரனை, நித்தம் அவருக்கு மகிழ்ச்சியா இருந்தவரை, நித்தம் அவரோடு இருந்தவரை, நித்தம் தேவனாக, he was the very essence of God இருந்தவரை தந்தருளி நம்மேல் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் அங்க பவுலடிகளார் சொல்றார், ரோமர் 8:32 வரும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய ஒரே பேரான நேச குமாரனை, the only son, the only begotten son, அங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாருல்ல, ஈசாக்க பலியிட சொல்லும் பொழுது your only begotten son, இஸ்மவேலை கன்சிடர் பண்ணல அவரு, ஈசாக்கு தான். அதேதான் இங்க செய்யறாங்க. அதேதான் இங்க பாருங்க, அவருக்கு இருந்த ஒரே நேசகுமாரன், அன்பின் குமாரனையே தந்தருளினவர். அப்ப எவ்வளவு தூரத்திற்கு என்ன அன்பு கூர்ந்திருக்கார் பாருங்க, அதுக்கு எல்லையே இல்லை. அததான் இங்க என்ன சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. அதுக்கு முந்தின சொல்றார் பாருங்க, அதன் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாது. நம்ம பாடிடுறோம் சிம்பிளா, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே, அப்போ பிதாவுடைய அன்பு, இங்க நாம குமாரனுடைய அன்பை பாடுகிறோம். அவர் ஏங்க அகலத்தையும் உண்டாக்கின தேவன், நித்தம் அவர் மகிழ்ச்சியாய் இருந்தவர், இப்பொழுது சிலுவையிலே என் மேல அன்பு கூர்ந்த ஒரே காரணத்தினால விரும்பி என் பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் தன் மேலே ஏற்றுக்கொள்ளுகிறார். அத ஒரு நிமிடம் நீங்க கொஞ்சம் உங்க கண்முன் கொண்டு வந்து கற்பனை செய்து பாருங்கள். சும்மா அப்படி பாடுறது இல்லைங்க, அதை ஆழமாக நாம் தோண்டி பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரத்திற்கு அவர் நம்மை அன்பு கூர்ந்தால் இந்த ஒரு காரியம் தேவனால் முடியாதது என்றால் பாவம், அந்த பாவத்தையே விரும்பி தன்மேலே எடுத்துக் கொள்ளுகிறார். பரிசுத்த தேவன், பாவத்தை காணாத சுத்த கண்ணர். ஆனா உங்க மேல என் மேல வைத்த அன்பினால அகிலத்திற்கும் சொந்தக்காரரான ஐஸ்வர்யவான் தரித்திரராகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just the extreme. He go to the other extreme.
மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, அப்படித்தானே, தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு மனுஷ சாயலானார். அவர் இன்கார்னேஷன், அதை நாம் புரிந்தாலே அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் மனிதனாக வேண்டுமானால் அவர் எவ்வளவு தூரத்திற்கு என் மேல் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன், சகலவற்றையும் போஷிக்கிற தேவன், சகலவற்றையும் பாதுகாக்கிற தேவன், சகல பரிசுத்த தேவன் இப்போ மனுஷனாக வருகிறார் என்றால் என்னுடைய பிரதிநிதியாக, as my substitute, he takes my place on my behalf for me. எனக்காக என் ஸ்தானத்தில் என் பாவத்தை சுமந்து தீர்க்க அவர் மனிதனானார். யோசித்து பாருங்க அந்த அன்பை. அன்பின் அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிய முடியாது. அவர் என்னில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் எவ்வளவு தூரத்துக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொண்டோமானால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும் அதை தான் சொல்ல வருகிற. அதனால சொல்றாரு, அவரையே தந்துட்டாரு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்போ மீதியெல்லாம் நிச்சயம். see the greatest possession here, நேசகுமாரன், பிரியமான குமாரன், நித்தம் அவருடைய செல்ல பிள்ளை அவருடைய மார்பில் இருந்தவர், அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டா, அவரையே தந்தார் என்றால் மற்ற எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவருக்கு. மற்றதை நமக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அவருக்கு. ஏன்? இட்ஸ் a greatest manifestation of love. அன்பை வெளிப்படுத்துவதில் கிரேட்டஸ்ட் திங் என்னங்க? நம்முடைய நேசகுமாரனே தருகிறார். ஒரே பேரானவரை அனுப்பினதினாலே அன்பு நமக்கு வெளிப்படும். அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவானுக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் பாருங்க. அங்கதான் நம்ம பார்த்தோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம் என்று. 10ஆம் வசனத்துல பாருங்க, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இல்ல அதுக்கு முந்தின வசனமே வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் இந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிரியமானவருக்குள் அங்கீகரித்து மகா தயவு பெற்றவர்கள் என்ற ஒரு ஸ்தானத்தை தேவகுமாரன் ஆவதற்கு என்ன பண்ணாரா? அவரை உலகத்திற்கு அனுப்பினதினாலே, ஒரே பேரான நேசகுமாரனை அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். எவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய நேசகுமாரனையே எனக்காக அவர் தந்தருளி என் மேல அன்பு கூர்ந்தார். அதனாலதான் அங்க ரோமர் 8 நீங்க அப்படியே அந்த 30க்கு அப்புறம் வரிசையா 39 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த அன்பை குறித்து தான் அவர் அங்கு சொல்லுகிறார். என்னில் அன்பு கூறுகிறவராலே எனக்கு தோல்வியே இல்லை, எனக்கு வியாதியே இல்லை, எனக்கு பாவமே இல்லை, எனக்கு சாபமே இல்லை. ஏன்? அவரையே தந்துட்டாரு. ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? சுகத்தை தரமாட்டாரா? வெற்றியை தரமாட்டாரா? அப்போ அவர் என்னில் அன்பு கூறுவதாலே நான் ஏற்கனவே முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுறவளா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ எம் ஆல்ரெடி a conqueror. ஐ எம் ஆல்ரெடி healed. இனி சுகமாவது போல ஏற்கனவே அப்படி இருக்கிறேன். எல்லாம் ஒரே காரணம் என்னங்க? என்னில் அன்பு கூர்ந்ததினால், நம்ம அன்பு கூறுகிறவரால். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டு 10ல் என்ன பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்லா யோசித்துக்கீங்க. அவர் என் மேல உங்க மேல அன்பு கூர்ந்தது நாம் அவரிடத்தில் முதல்ல அன்பு கூர்ந்ததினால் அல்ல. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, முதல்ல அவர் தான் அன்பு கூர்ந்து
என்ன பண்ணாரா? தம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது, அன்பு வெளிப்பட்டது, அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அத சொல்லிட்டு தான் பாருங்க 16ஆம் வசனத்துக்கு வாருங்க. என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இப்போ அவர் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக குமாரனை அனுப்புகிறார். ஒரே பேரான நேச குமாரனை, அவருக்கு இருந்த மாபெரும் பொக்கிஷமே அதுதான், அதை அனுப்புகிறார். அப்போ அந்த அன்பை நீங்க அறியணும். முந்தின வருஷம் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் பிழைக்கும்படி பிரியமானவருக்குள் பிரியமானவர்கள் ஆகும்படி அவர் செலுத்தின கிரயம் என்னவா? ஒரே பேரான நேச குமாரனை அனுப்புகிறார். காரணம் அன்பு. இந்த தேவ அன்பை நாம் புரிந்து கொண்டோமானால் இருதயத்தில் அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்படிதானே? அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு பாடுறது இல்லைங்க. அந்த அன்பு நம்முடைய அனுபவமாக மாறும். அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறார். நீ அதை செய்யற, இத செய்யாம விட்டன்றது பிரயோஜனமே இல்ல. அப்படித்தானே சொல்றாரு. உன் கிரியையினால நான் இதெல்லாம் செய்யறது இல்ல, நான் பீடி சிகரெட் குடிக்கிறது இல்ல, சினிமா பாக்குறது இல்ல, அப்படிதானே, டிவில சீரியல் பாக்குறது இல்ல, யார்கிட்டையும் நான் கோபப்படுறது இல்ல அப்படின்னு நான் இப்படி இருக்கேன், நான் எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்றேன், காணிக்க கொடுக்கறேன், ஆராதனைக்கு ஒழுங்கா போறேன், ஜெபம் பண்றேன், அது அல்ல. அப்படியே சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்படி இருக்கவங்க கிருபையிலிருந்து விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இந்த தேவ அன்பு என்னில நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அந்த அன்பு நெருக்கிடுச்சுன்னா அந்த விசுவாசம் என்னதான் பண்ணும்? தேவனாக உங்களை வாழதான் வைக்கும். இயற்கைக்கு பாற்பட்ட அற்புத வாழ்க்கை. காரணம் என்ன? அந்த அன்பினால் கிரியை செய்யறோம். அந்த அன்பை அறிந்தோமானால் நம்ம விசுவாசம் ஒரு நேரம் ஏறி ஒரு இறங்காது. சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகள், விசேஷமாக வியாதி நேரத்துல பாருங்க, அதை பார்க்கும் பொழுது இருதயத்துல ஒரு பயம் வருது. அதுதான் பிசாசுக்கு உள்ள வரக்கு, ஏன் அந்த வியாதியை அதிகரிக்க. அது ஒண்ணுமே இல்ல. உண்மையை சொல்ல போனா மேல் அன்பு கூறுவராலே முற்றும் முடிய சுகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய குமாரனையே தந்தபடியினாலே முற்றும் முடிய சுகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். We are more than healed, healthy by the one who loved us. இது ட்ரூத். இது உண்மைங்க. நாம் இருக்கும் ஸ்தானம் என்ன? பிரியமானவருக்குள் இருக்கிறோம், அன்பானவருக்குள் அன்பானவர்களாக இருக்கிறோம். நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்தபடியினால முற்றும் முடிய ஜெயம் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்கள். ஆனா பிசாசானவனுக்கு இந்த சத்தியம் நல்லாவே தெரியும். நீங்க யாரு, நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். பிரியமானவருக்குள் நீங்களும் நானும் அவருடைய பிரியம், அவருடைய அன்பு நாம் தான், அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நாம் தான் தெரியும். ஆனா அந்த சத்தியத்தை மறைக்கதான் மறைப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட அவன் சோதிக்க வரான். அப்படிதானே? அப்ப என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமார். அப்ப எங்க பண்றான்? இந்த பிலவட திருடிடுறான். ஏன்? அந்த பிலவட சொன்ன அவருக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வந்துடும் அவருக்கு தெரியும். ஆனா அவர் எப்பொழுதுமே அவருக்கு அந்த நினைவோடு இருந்தார். அப்படிதானே? அதனாலதான் அடிக்கடி சொல்லுவார், அவருடைய நேசகுமாரனால என் ஜெபத்துக்கு எப்பவுமே நீங்க பதில் கொடுப்பீங்க, என் சத்தம் எப்பவுமே நீங்க கேட்கிறீங்க, நீங்க எப்பொழுதுமே என்னோட பேசுறீங்க, நீங்க எப்போதுமே. காரணம், நான் உம்முடைய நேசம். நோ த ரீசன். He is always with me. அப்படிதானே? He always speaks to me
and always hears me, all because I am his beloved son. No other reason. அதே தான் நமக்குங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, முற்றுமுடிய ஜெயம் காரணம் அன்பு. அததான் அங்க என்ன சொல்றாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு இருதயத்துல பூரணப்படுகிறத பத்தி தான் இங்க நம்ம அதை சொன்னல. இப்போ 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கதான் நம்ம படிச்சு கொண்டு 16 பார்த்தோம். 17 என்ன சொல்றாரு பாருங்க. நியாய தீர்ப்பிலே நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அப்ப பாருங்க, இந்த தைரியம் அப்படின்னா சொல்றேன், விசுவாசம் அப்படிதானே, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 11:36 சொல்வதை நம்ம பார்க்கலாம். என்னவா மிகுந்த பலன் உள்ளது. என்னன்னா, இட் ஹாஸ் a great recompense of reward ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மிகுந்த நமக்கு ஆதாயமானது, உபயோகமானது, பிரயோஜனமானது, வெற்றியை தருவது, சுகத்தை தருவது எதுவா? இந்த தைரியமாகிய விசுவாசத்தை சொல்லுகிறார். விசுவாசத்தினாலதான் அந்த தைரியம் வரும். திரும்பவும் சொல்றேன், விசுவாசத்தினாலதான் அந்த தைரியம் வரும். அந்த விசுவாசமும் அன்பு, நம்ம அன்பு இல்ல. திரும்பவும் சொல்றேன், சபை பாரம்பரியம் அப்படி சொல்லிடுச்சு. நம்ம அன்பு நம்ம அன்பு இல்லைங்க. அவருடைய அன்பு நம்மில் பூரணப்படும் போது, உங்க அன்பு பூரணப்படுறத பாத்தீங்கன்னா ஒரு நாளும் பூரணப்பட போறது இல்லை. ஆனா அவருடைய அன்பு பூரணமாய் ஏற்கனவே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு விட்டது. அன்பு சிலுவையிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அவர் பரிகார பலியினாலே அன்பு நம்மேல் உண்டாகிவிட்டது. அவர் நம்மேல் அன்பு உள்ளவராய் இருக்கிறார். நாமல்ல, அவர் நம்மில் முன்பு அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரனை அனுப்பி அன்பை வெளிப்படுத்தி பரிகார பலியாக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்து அன்பு உண்டானது என்று சொல்லுகிறார். அதை சொல்லுதான் சொல்றாரு. அந்த அன்பை அறிந்து, அந்த கல்வாரியின் அன்பு, அந்த பிதாவின் அன்பு, அந்த குமாரனின் அன்பு, அதை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, அந்த அன்பை அறிந்தோமானால் அந்த அன்பில் அப்படி நான் நிலைத்திருப்போம். நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன், சாரி லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன், பி கான்சியஸ் ஆஃப் இட். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும், மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அதை சொல்லிட்டு தான் நீங்க வாங்க, அந்த 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அன்பிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். நிலைத்திருப்பதை பற்றி நான் சொல்லுமா தான் சொன்னேன். நான் நிலைத்திருக்கணுமே நீங்க கேட்க வேணாம். ஒரு செடி அதோட இணைந்திருக்கிற பிரான்ச்சு, ஐயோ இந்த செடியோட நான் இணைந்திருக்குமே அதை கவலைப்படுறது இல்லை, அது இணைந்துதான் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே என்ன சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நான் உங்களில் அன்பாய் இருந்து என்னையே ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக, பாவமாக ஒப்பு கொடுத்தனே, அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். எந்த அன்பு? தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படின்னா என்ன? அந்த தேவன் என் மேல் அன்பு கூர்ந்தார். தாவீது அதே நினைவோடு இருந்தான், அதே சிந்தையோடு இருந்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றான், அவருக்கு பிரியமான சீஷன் தன்னை சொல்றான். ஏன்? அவனுடைய நினைவு சிந்தனை எல்லாம் நான் தேவனுக்கு, இயேசுவுக்கு மிகவும் பிரியமானது. எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்? ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, இந்த 12 பேர்ல இவன் தானே எனக்கு ரொம்ப ஃபேவரேட், இவன் தான் என் மாப்பிள வந்து படுத்துக்கோன்னு சொன்னான். அவனே சொல்லிக்கிறான். ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. அவன் எழுதின சுவிசேஷத்துல அவன் சொல்றான், அவன் எழுதின நிருபத்துல அவன் சொல்றான் பிரியமானன்னு சொல்லி. ஏன்? நாமும் அப்படிதான். ஏன்னா அது சத்தியம்.
நம்ம சொல்லி 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 அந்த நினைவு கான்சியஸாக மாறுகிறோம். எந்த ஒரு காரியமும் அப்படித்தான். ஐ எம் த பிலவட், ஐ எம் த பிலவட், ஐ எம் த ஹைலி ஃபேவர்ட் ஒன், ஐ எம் கிரேட்லி பிளஸ் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான். எப்ப எது வரைக்கும் சொல்லணும்? அது என் நினைவாக மட்டும். அப்போ என் உள்ளான நினைவெல்லாம் நான் சாதாரண மனிதன், எனக்கு இப்படி வியாதி இருக்கு, அந்த நினைவெல்லாம் தூக்கி போடணும்னா, இந்த நினைவு வரணும்னா இந்த வாய் மூலமா தான் இருதயத்துக்குள்ள போ. நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே நிலைத்திருப்பதுதான். அப்ப அந்த கான்சியன்ஸோட இருக்கீங்க. எல்லா எண்ணங்களை விட இந்த எண்ணம் மேலோங்கி காணப்படுகிறது. எந்த எண்ணம்? நான் அன்பு கூறப்பட்டவன். ஹீலிங் அப்படிதான் சொல்றேன். நான் சுகமாக்கப்பட்டவன். எப்போ? அதை சொல்லி 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 எப்படி வாய்ப்பாட சொல்றோம் சின்ன வயசுல? 2 2s 2க்கு 2 4 3 2 6 அப்படின்னு எப்படி சொல்லி 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 அது 12 12 144 16 16 150 எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில வரும். ஏன் அத வாயில அப்போ சின்ன வயசுல நம்ம வாயில அத வாய்ப்பாடு என்று சொன்னாங்க. இந்த வாயில பாடினாதான் அது இருதயத்துல போயிடும். பை ஹார்ட் பண்ணுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? இருதயத்துல பை ஹார்ட் பண்றதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அத ஐ ஃபர்காட் தட் வேர்ட். அப்போ அது இருதயத்துல போகணும்னா வாயில பாட்டாகணும். அதனாலதான் இங்கிலீஷ்ல டேபிள் என்று சொன்னாலும் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம். வாயில பாடி 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 இருதயத்துல போனனால அது எப்ப கேட்டாலும் இன்னைக்கு கால்குலேட்டர் வந்துச்சு எல்லாம் அதை விட்டுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எப்ப கேட்டாலும் எப்பனாலும் கணக்கு போடும்போது டக்கு 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 டக்குன்னு அந்த மல்டிபிளிகேஷன் டேபிள் வருது. காரணம் அது வாய்ப்பாடாக உள்ளத்தெல்லாம். இன்னைக்கும் வாய்ப்பாடாக நான் அன்பு கூறப்பட்டவன். நம்முடைய வாயின் பாடல் என்னங்க? நான் அன்பு கூறப்பட்டவன், அன்பு கூற தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன். ஐ எம் கிரேட்லி பிளஸ்ட், ஐ எம் ஹைலி ஃபேவர்ட், ஐ எம் டீப்லி லவ்ட் பை காட். அந்த அளவே இல்லை. ஆழம் அகலம் உயரம் அளவு இல்லாத அளவுக்கு மேல நோய் நம்பி இது வரைக்கும் தான் நான் உன்னை நேசிக்க முடியும். இதுக்கு மேல நீ மிஞ்சி போயிட்டினா உன்னை என்னால் நேசிக்க முடியாதுன்னு மனுஷன் சொல்லுவான். ஈவன் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சொல்லுவாங்க. அப்படிதானே? உலகத்தில் வந்தவங்க இவ்வளவு தூரம் தான்ப்பா. ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீ அதுக்கு மிஞ்சி போற, இதுக்கு மேல உன்னை நேசிக்க முடியாதுன்னு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, எல்லையே இல்லாத அளவுக்கு உன்னை நேசிக்கிறார். அதன் ஆழம் அகலம் அகலம் எல்லை இல்லை, ஆழத்துக்கும் எல்லை இல்லை, அதனுடைய உயரத்திற்கு எல்லை இல்லை. அது இந்த மூளையினால புரிந்து கொள்ள அவ்வளவு தூரத்துக்கு அன்பு கூர்ந்தாருன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசம் எப்படி இருக்கும்? அதுதான் அவர் இங்க சொல்ல வராரு. அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ the secret, the key to victorious life, the key to supernatural life, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம் அப்படிதானே? மறைந்து கிடந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. the key என்ன? தேவ அன்பு. அதில் நான் நிலைத்திருந்தால் நான் என்ன சொன்னேன்? பீயிங் கான்சியஸ். அதாவது அதை இருதயத்தில் ஃபுல்லா தேவன் என்னில் அன்பு கூறுகிறார் என்ற வார்த்தை தங்கி தரிக்கிறபடியினால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்போ அந்த கான்சியஸ்னஸோட இருப்போம், அந்த நினைவோடு இருப்போம், அந்த எண்ணத்தோடு இருப்போம். பழைய எண்ணம் இருக்காது, புது எண்ணம். நான் யாரு? பிரியமுள்ளவருக்குள் மிகவும் பிரியமானவன், அன்புள்ளவருக்குள் மிகவும் அன்பானவன். அப்போ சொந்த குமாரன் பாராமல் அவரையே தந்தவர் இந்த சூழ்நிலையிலெல்லாம் என்னை மேற்கொள்ளாமல் வைக்காமல் இருப்பாரா? அதுதான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறது. நம்ம அவனுக்கு தொட கூட முடியாதுங்க. when you are established in God's love, அததான் அங்க 3:19 நம்ம வாசித்தோம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது சகல பரிபூரணத்துல நம்ம வாழ்றோம். அதுதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களின் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்.
பவுலடிகளார் அதுதான் சொல்றாரு. கலாத்தியர் 2:20 சொல்லும் பொழுது, என்னில் அன்பு கூர்ந்து 2:20 அதானே சொல்றாரு. என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவமாக ஒப்பு கொடுக்கிறார். ஏங்க ஒப்பு கொடுத்தாரு? தரித்திரராக ஒப்பு கொடுக்கிறார். சாபமாக ஒப்பு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று, சர்வத்துக்கும் சொந்தக்காரர், தரித்திரராக கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று சாபமாக தொங்குகிறார். பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் போற்றப்படுபவர் பாவமாக்கப்படுகிறார். எதுங்க அவரை செய்ய வைத்தது? அன்பு. அந்த கல்வாரி சிலுவையில் அவரை தொங்க வைத்தது, பாவமாக்கினது, தரித்திரமாக்கினது, சாபமாக்கினது அந்த அன்பு. என் மேல உங்க மேல அப்ப எவ்வளவு தூரம் தேவன் நம்ம மேல அன்பு கூறுகிறார். அந்த அன்பிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். எந்த அன்பு? என் அன்பிலே. உங்க அன்பு இல்ல, உங்க அன்பு இல்ல, உங்க அன்பு இல்ல, உங்க அன்பு இல்ல. அவர் அன்புல நிலைத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த அன்பு வரும். அததான் அப்புறம் சொல்றாரு. அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் போது இந்த அன்பு வரும். அப்ப நீங்க இந்த அன்புல நிலைத்திருக்கிறனால வெளிச்சத்துல இருக்கீங்க, இருளிலே இல்லைன்னு சொல்றாரு. அவர் இருளிலே இல்லை என்று சொல்லுகிறார். கார்டு எடுத்துக்க. இருளிலே இல்லை என்று சொல்லுகிறார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த அன்பை புரிந்து கொள்ளுகிறவன் தான் குமாரனை விசுவாசிக்கிறவன். குமாரனை விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்ப பாருங்க, அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அறிகிறவன் அதை விசுவாசிக்கிறான். அவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். பொல்லாங்கன் அவனை தொடான். தீமை அவனை அணுகாது. தீங்கு அவனை தீண்டாது. அந்த இடத்து அப்படின்னா என்னங்க? He became supernatural when the revelation of love comes in full. அன்பின் பூரண வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எந்த இடத்துக்கு வந்துடுறோம்? தொடவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், பெஞ்சமின் அவரால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன். அவர் தோள்களின் நடுவே இருக்கிறார். எந்த நாளும் கர்த்தர் அவனை காக்கிறார். அப்படின்னு என்ன? ஒரு தீமை கூட அந்த இடத்துல மிகவும் அன்பு கூறப்பட்டவர்கள். பெஞ்சமினை பத்தி அப்படி சொல்ல, he is the beloved of the Lord. You dwell all day long between his shoulders and God protect him all day long. அந்த இடத்துல நம்ம இருக்கோங்க. அவருடைய இருதயத்திலேயே நாம் பதிக்கப்பட்டு விட்டோம். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல அன்பு கூறுகிறார். ஒரே காரணம், கிறிஸ்துவை விசுவாசித்தோம். நாம் அவருக்குள் பிரியமானவர்கள். இந்த இடத்துல அந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்துறார். அன்புள்ளவருக்குள் அந்த அன்பையும் அந்த பிரியத்தையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு பிரியத்தை புரிந்தபடினால இப்போ அதே அன்பு அதே பிரியம் நம்மேல அவர் வைத்து விட்டார். அததான் இங்க சொல்லிட்டு பாருங்க. 1 யோவான் 5:17 சொல்றாரு, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அதனாலதான் என்ன விசுவாசிக்கிறோம். எப்போ விசுவாசிக்க முடியும்? இப்ப சொல்லலாம், இயேசு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையை பார்த்தா அப்படி இருக்குல்ல. காரணம் என்ன? உன்ன அன்பு பூரணப்படல. பூரணம் வரும்போது குறைவானது போயிடும்ன்றாரு. அங்க 1 கொரிந்தியர் 13:14 சொல்லும் பொழுது, அந்த பூரண அன்பு வரும்போது வாழ்க்கையில எந்த குறைவோ வியாதியோ தோல்வியோ எதுவுமே இருக்கின்றாரு. அப்போ அந்த பூரணத்தை நோக்கி நான் எப்போ இதை தியானிக்கும் போதுதான் அந்த பூரணத்தை பெற முடியும். தியானத்தினாலதான் பூரண சற்குணம் அன்பை தரித்துக் கொள்ளுங்கன்னா எப்படி தரித்துக் கொள்ள முடியும்? தியானித்து இருதயத்துல அதே நினைவா இருக்கிறது தான் தரித்துக் கொள்வது. நான் எடுத்து போட்டுக்கிட்ட சட்டையை போட்ட மாதிரி, ஆமாங்க, சட்டையை போட்ட மாதிரி தரித்துக் கொள்கிறேன். எப்படி? அதை பேசி 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 அதே நினைவு. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நானும் பூரண சற்குணராய் அவரை மகிமைப்படுத்த அதை தியானித்து இருதயத்தை நிரப்பி அந்த நினைவாய் இருப்பதுதான் தரித்துக் கொள்வது. அததான் அவர் இங்கே என்ன சொல்றார் பாருங்க, பூரணப்படுகிறது. ஏனென்றால்
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். பிரியமானவருக்குள் பிரியமானவராகவே இருக்கிறோம். அன்புள்ளவருக்குள் அன்புள்ளவராகவே இருக்கிறோம். பிதா அவர் மேல் எவ்வளவு பிரியமோ அவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்ல வருகிறார். அவர் இருக்கிற இயேசு மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ, ஒரே பேரான நித்திய குமாரன் அவர் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அவ்வளவு. அந்த ஆண்டவர் சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, நீங்க என்ன விசுவாசிக்கிறபடினால பிதா என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தாரோ அவ்வளவு உங்க மேல அன்பு கூர்ந்தாரோ. ஒரே காரணம் அதுதாங்க. அவருடைய கல்வாரி பரிகாரத்தை நாம் விசுவாசிக்கிற ஒரே காரணம் தான். நோ அதர் ரீசன், நோ அதர் ரீசன், நோ அதர் ரீசன். அந்த ஒரே காரணத்தினால எவ்வளவாய் ஒரே பேரான குமாரனை நேசித்தாரோ அவ்வாறு இளைய குமாரன் குமாரத்திகளாகிய நம்மை நேசிக்கிறார். அதுதான் சொல்றாரு. அப்படி நேசிக்கிற அந்த நேசம் நம்ம எப்படி மாற்றிடுச்சா, அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாக்கி விட்டது. அவரை பற்றிய உண்மையெல்லாம் இத கொஞ்சம் ஆழமா திரும்ப திரும்ப சொல்லுங்க. எனக்குரியதெல்லாம் அங்க பாருங்க, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அங்க தந்தையின் அன்பை அழகாக படம் பிடித்து காண்பிக்கிறார். எப்படி ஓடி வருகிறார் பாருங்க. இவன் ஓடி வந்தானா அவரு ஓடி வந்தான் போட்டுக்க பாருங்க. வயசானவர் ஓடி வர்றார். அன்பு. அவர் என்னை தேடி ஓடி வந்தார். நம்ம இல்லங்க, நம்ப இல்ல, அவர் வந்தார். நம்ம காணாமல் போனவர்கள். அவர்தான் நம்ம தூக்கி தோள் மேல போட்டு கொண்டு போனார். அததான் இங்க சொல்றாரு. அந்த அன்பினாலே நாம் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுறா இருக்கிறோம். அப்படிதானே? அந்த அன்பு அவன் எவ்வளவு துரோகம் பண்ணான், டேய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறியடா. ஒரு வார்த்தை வந்துச்சு அவர் வாயில. இல்லவே இல்லை. உடனே அடறான்றாங்க. கொளுத்த கடாவ அடின்றார். மோதிரத்தை போடுன்றார். புதிய ட்ரெஸ், செருப்பு எல்லாம் அவனை அப்படியே டிரான்ஸ்பார்ம் பண்றார். இந்த அன்பு நம்மை பூரணப்படுத்துகிறது. அன்பு நம்மை பூரணப்படுத்துகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு தந்தது அந்த தேவ அன்பு. ஆதாமின் மூலமாக இழந்த எல்லாவற்றையும் நமக்கு ஏளத்தனையாக திருப்பி கொடுக்கப்பட்டது இந்த தேவ அன்பினால. அதனாலதான் சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். முற்றுமுடிய ஜெயம் கொள்கிறோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். நான் பிழைத்திருப்ப பவுலுடைய பிழைப்பை பாருங்க. He was sold out 100% for the gospel, for the ministry. காரணம் என்னன்னு சொல்றாரு? என்னில் அன்பு கூர்ந்தவர. அதனால எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம், தேவ அன்பை நான் அறிந்து கொண்டேன். அறிவு கெட்டாத, ஆழம் அகலம் உயரம் இல்லை எல்லை இல்லாத அந்த அன்பை நான் அறிந்து கொண்டதினால் எனக்குள் வந்த அந்த விசுவாசத்தினாலே நான் அப்படின்னா வாழ்கிறேன், பிழைத்தேன், நான் வாழ்கிறேன். என்ன வாழ்ந்தார் அவரு? சுவிசேஷம் ஐயா அடிச்சு தூக்கி போடுறானுங்க, உயிர் போயிடுச்சுன்னு. சீஷர்கள் சுத்தி நிக்கிறாங்க. அடுத்த நாள் உயிரோடு எழும்பி உடனே போறாரு. என் காயத்தை கட்டணும், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடு. ஐயா கல்லால அடித்து, அதை படித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. கல்லால அடித்து செத்துட்டான்னு விட்டுட்டு போறாங்க. அது என்னங்க? அந்த அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறதுனா அந்த அன்பினால் வந்த விசுவாசம். அவரை யாருமே அவரை கம்பல் பண்ணல, ஆண்டவரும் சொல்லல. அந்த அன்பு அவரை சும்மா இருக்க உள்ள. ஐயோ நேத்தானே அடிச்சானு அத பத்தியே அவர் கவலை. ஏன்? இந்த அன்பு அவருக்கு அவ்வளவு பிரதானமா இருந்தது. தனக்கு வருகிற பெர்சிக்யூஷன், உபத்திரவங்களுக்கு மேலாக தேவ அன்பு அவருக்கு பெரிதாக இருக்கிறது. அந்த அன்பு அவருக்கு பெரிதா இருக்கிறபடினால அவர் அததான் இங்க சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த அன்பினாலே நான் இவ்வாறு வாழ்கிறேன். நான் இருப்பது கிருபையினால. இந்த அன்பினாலே, கிருபையம் வந்து ஆல்மோஸ்ட் சேம், பட் ஆங்கிலத்துல பார்த்தா மாத்தி கிருபைன்றதுலாம் பிலவட் வரும். அப்படித்தானே? அததான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். அவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு,
அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், அன்பிலே அவிசுவாசம் இல்லை. உங்களுக்கு அவிசுவாசம், கவலை, பயம் வருதுன்னா இன்னும் அன்புல பூரணப்படல. இன்னும் அன்பை நீங்க தியானிக்கல. அன்பை வாயில அறிக்கை பண்ணல. அன்பை தொடர்ந்து பார்க்கல. இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்பல. நிரப்பி இருந்தீங்கன்னா அங்க பயம் இருக்காது என்று சொல்லுகிறார். ஏன்? தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பு பூரண அன்பு. அந்த அன்பு பூரண அன்பு. அந்த அன்பு எல்லையில்லாத அன்பு. அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம் எல்லையே இல்லை. அந்த அன்பு என் அறிவுக்கு அறிந்து கொள்ள முடியாத அன்பு. அந்த அன்பு பூரண அன்பு. அந்த பூரண அன்பு வந்துச்சுன்னா இந்த குறைவான அவிசுவாசம் இருக்கு பாருங்க, பயம், கலக்கம், கவலை, திகிலு, இதெல்லாம் வெளியே போயிடும். இத வேறு விதத்துல சொல்றாரு அங்க ஏசாயா தீர்க்கன். ஏசாயா 54:14 சொல்லும் பொழுது, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எப்போ? இந்த அன்பினால நீதியாய் இருக்கிறேன். இந்த அன்பினால பிரியமானவருக்குள் இருக்கிறேன். பிரியமானவர் எவ்வளவு நீதியாய் இருக்கிறாரோ அவ்வளவு நீதியாய் நான் இருக்கிறேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அப்போ பயத்துக்கு, திகிலுக்கு, கலக்கத்துக்கு தூரமாவாய். அதாவது இந்த அப்ரஷன், அப்படிதானே, உன்னை ஒடுக்குகிற வியாதி உன்னை நெருங்குவது கூட இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது அங்க 91 சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்றாரு, அததான் அங்க சொல்றாரு. அப்படிதானே? பயத்துக்கு தூரமா இருந்தா வியாதிக்கு தூரமா இருப்ப. கலக்கத்துக்கு, திகிலுக்கு தூரமா இருந்தா வியாதிக்கு தூரமா இருப்ப. அந்த பிசாசின் நெருக்க, பிசாசின் பிடியில் அகப்பட்ட அப்ரஸ், அதே அப்ரஷன் தான் இங்க 54:14 யூஸ் பண்றாரு. அதே வேர்டு. அப்ப பாருங்க, அந்த வியாதிக்கு நீ தூரமா இருப்ப. ஏன்? அன்பினால பிரியமானவருக்குள் அதே அன்பு இருக்கபடினால அதே நீதியை உடையவன் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அது பயத்தை புறம்பே தள்ளும். அதுதான் சொல்றாரு, புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. நீங்க பயப்படுறீங்க, சந்தேகப்படுறீங்க, கலக்கம் அடைறீங்க, திகழ் அடைறீங்கன்னா இன்னும் தேவ அன்பை தியானிக்கல. அந்த கல்வாரி அன்பை தியானிக்கல. கல்வாரி அன்பை பார்த்தா நம்முடைய அன்பு நெருக்கி ஏவும். அந்த அன்பு எப்படி? உலகத்திலேயே எனக்கு பிரதான இதுதான், இதுக்கு மேல சிலுவையை பற்றி அல்லாமல் வேறொன்றையும் கொடுத்து மேன்மை பாராட்ட. என்ன அர்த்தம்? அந்த சிலுவை, அந்த மரத்தை வச்சு அப்படி அந்த சில கோயில் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ற மாதிரி பண்றாங்க. அதுவா சொல்றாரு? அத அப்படி கிஸ் போட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு அதுவா சொல்றாரு? இல்லங்க. சிலுவையின் அன்பு. சிலுவை தேவ அன்பை நமக்கு காண்பிக்கிறது. அது அன்புதான். அந்த பரிகாரமாகிய அன்பு எவ்வளவு அன்பு கூர்ந்தா அந்த ஈன கோலம் எடுத்திருப்பார் சிலுவையில். அப்படிதானே? அந்த ஈன கோலம் எடுப்பதற்கு காரணம் என் மேல வைத்த அன்பு. அதனால சொல்றாரு, எனக்கு பெருசு உலகத்திலே ஒண்ணு இருக்குன்னா தேவனுடைய அன்புதான். அதான் சொல்றார், சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு. ஏன்? சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே என்னை அவரை போல மாற்றினார். அந்த அன்பை நான் புரிந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு வேணும் தகுதியே இல்லாதவன் அவர் பக்கத்துல கூட போறது. இப்ப என்னை அவராக மாற்றுகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னை என்னது இங்க செஞ்சிச்சு? என்னில் அன்பு கூர்ந்து அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரு. அந்த பரிகார பலி, அந்த அன்பு, அன்பின் பரிகாரம், அதுதான் எல்லாவற்றையும். அதுதான் கிருபாதார பலி என்று சொல்லுகிறார். கிருபாதார பலி என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அதுதான் இங்க சொல்றாரு, அது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன்
இன்னும் அன்பை தியானிக்கல, அன்பில பூரணப்படல என்று சொல்லுகிறார். திரும்பவும் சொல்றாரு, நீ இல்லடா, முந்தி ஃபர்ஸ்ட் காட் லவ்ட் அஸ். அப்படிதானே? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். காருண்ய அனாதி அப்படின்னா அது எப்பமோ தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னேன் பவுலடிகளார் சொல்றாரு கலாத்தியர் 1:15. ஆனா நம்ம எபேசியர் 1 நம்ம 4 வாசிக்கும். உலக தோற்றத்திற்கு முன்பே நம் மேல அன்பு கூர்ந்தபடினால அந்த அன்பிலே நாம் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து அவர் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிரியமானவருக்குள் வைத்து பிரியமானவர்களாக, தயவு பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவாக நம்மை மாற்றினார் என்று சொல்லுகிறார். அதுதான் அதுல குமாரன் என்று சொல்லுகிறார். குமாரன் என்று சொல்லும் பொழுது உடன் சுதந்திரர் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு நம்மை என்ன மாற்றினதா? யாருக்குள்ள வைக்கப்பட்டோம்? பிரியமானவருக்குள். அதே பிரியத்துக்கு நம்மை கொண்டு வந்து விட்டது. அதே அன்புக்கு நம்மை கொண்டு வந்து விட்டது. அதே அவருடைய சுதந்திரம் என்னென்ன அவருக்கு சொந்தமோ அதே சொந்தத்துக்கு நம்மை கொண்டு வந்து விட்டது. இவை எல்லாம் எது செய்தது என்று சொல்லுகிறார்? அன்பு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வேலை என்னங்க? அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை புரிந்து கொண்டோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும். தாவீது வாழ்க்கை அதை தான் சொல்றது. அப்போஸ்தலன் யோவான் அப்படிதான் சொல்றான். beloved of the Lord, beloved of the Lord, beloved of the Lord. அங்க அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போறான். அங்க சவுலுக்கும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் இவனுக்கு பேருனால அவனுக்கு இருதயத்துல அது தரிச்சிருச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த ஆண்டவர் சொன்னதெல்லாம் எப்ராயிமியன் பிரியமான குமாரன் என்று தான் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லும் போது அவர் அப்படித்தான் சொல்றார். அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் எப்ராயிம். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்துல இருக்கணும், அது இருதயத்தை நிரப்பணும்னு அவன் நினைக்கல. அதனாலதான் அவங்க எல்லாம் பயப்படுறான். ஆனா இங்க ஒருத்தன் அன்பிலே பூரணப்பட்டு இருக்கிறான். அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒரு வாலிபன், ஒரு ஜெயண்ட் அப்படிதானே, ராட்சதனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் ஈட்டி கப்படா எல்லாம் என்னென்னமோ வச்சிட்டு இருக்கான். இவன் ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிங்க அந்த தைரியம் வந்தது? That supernatural boldness came out of faith. How that faith came? That faith came because heart was filled with the love of God. தேவ அன்பு அவன் இருதயத்தை நிரப்பினபடினால நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன். அந்த அன்பினால் வந்த விசுவாசத்தினால, அதனால் வந்த தைரியத்தினால கோலியாத்தை பார்த்து சொல்றான், இன்னைக்கு உன் தலைய வெட்டுவேன், ஆகாயத்து பறவைக்கு கொடுப்பேன். எவ்வளவு தைரியமாக சொல்லுகிறான். கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு வந்துச்சா? கொஞ்சமும் பயமே. ஏன்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஒரே காரணம், I am the beloved of the Lord. If you are established in God's love, there will not be any fear or doubt. No anxiety in your life. No stress in your life. ஏங்க உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்? அன்பில பூரணப்படல. அன்பில பூரணப்பட்டா அவரையே தந்த அன்பு இதெல்லாம் எது எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் உண்டாக்குதோ அப்படின்னு அதெல்லாம் ஊதிடாதா அப்படின்னு அதுல நிலைத்திருப்பீங்க. உங்க அன்புல பூரணப்படல. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவதெல்லாம் அது ஒண்ணுதான். அவருடைய அன்பிலே பூரணப்பட சொல்லுகிறார். பூரணமானது வரும் பொழுது குறைவான இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். குறைவான வியாதியோ, பலவீனமோ, தோல்வியோ, நாம் எதிர்பார்க்கிற சூழ்நிலைகளை நாம் வெற்றி பெறாதல் இருப்பதற்கு காரணம் அன்பிலே பூரணப்படல.
உங்களுக்கு என்ன தேவை இருக்கலாம் இன்னைக்கு, whatever may be your need, அந்த நீடெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்? அவருடைய சொந்த குமாரனையே தந்தவர். 8:32 ரோமர். தராமல் இருப்பது எப்படி என்று தான் சொல்லுகிறார். தேவன் இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? ஒரே பேரான நேச குமாரனையே சிலுவைக்கு அனுப்பி பிதா என் மேலே அன்பு கூர்ந்தார். குமாரன் என் மேலே அன்பு கூர்ந்து தன்னையே பாவத்தை போக்கும் பரிகார பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது, அன்பு உண்டாயிருக்கிறது என்று பார்த்தோம். அததான் அங்க சொல்றார் ரோமர் 5 அந்த அதிகாரத்தை அப்படியே பாஸ்ட் வந்தீங்கன்னா 4-5 வசனங்கள் 5ஆம் வசனம் வரும்னு சொல்றாரு. அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நம்மை ஏமாற்றாது. எந்த நம்பிக்கை? அன்பின் மேல் உள்ள நம்பிக்கை. தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார், தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார். அது எடுங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அங்க என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எப்படி விசுவாசம் நம்முடைய இருதயத்தில், அவருக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம ஆவியில வந்துருச்சுன்றோம். வாட் எவர் he has we have. அததான் இங்க சொல்றாரு. அவர் நமக்குள்ள வரும் பொழுது பூரண அன்போடு வந்து விட்டார். இனி அன்பு நம்ம எங்கேயோ இருந்து பெறப்போவதில்லை. அன்பால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்மால் என்னை நிரப்பும். அவரால் நிரப்பிட்டாரு, அவருடைய அன்பினால நிரப்பிட்டாரு, அவருடைய விசுவாசத்தால, வெற்றியால, பரிசுத்தால நிரப்பிட்டாரு. அது ஏற்கனவே ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கணும் ஒருபோதும் ஏமாற்றாது. ஏன்? அன்பிலே இருக்கிறபடினால எனக்கு ஒருபோதும் தோல்வியே இல்லை. என் விசுவாசம் எப்பொழுதுமே, நான் விசுவாசத்துல தோந்து போக மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யார் அவர்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை அவர் காக்க வல்லவர். நான் விசுவாசித்தவர் என் மேல் அன்பு கூர்ந்து தம்மையே தேவனாக இருந்தும் என் ஸ்தானத்தில் எனக்காக என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட என்னுடைய பிரதிநிதி, மை சப்ஸ்டியூட், என் பதிலாளாக வந்தார். அப்ப எவ்வளவு ஐயா, எனக்கு பதிலாக ஒரு தேவன், எனக்கு பதிலாக ஒரு இன்னும் தேவ தூதர் அனுப்பலுங்க, தேவனையே அனுப்புகிறார். திரியேக தேவன், தேவ குமாரன் அவரே. அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே அந்த அன்பை அறிந்தபடினால்தான் சொல்றாரு, அது நம்மை ஒருபோதும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. சில மொழிப்போல வெட்கப்படுத்தாது, டிசப்பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. அங்க சுவிசேஷம், சுவிசேஷம் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அந்த அன்பு என்ன பண்ணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சுவிசேஷத்தில் கூறப்பட்ட தேவ அன்பு, சுவிசேஷம் என்னங்க? தேவன் மேல் அன்பு கூர்ந்து என் மேல் அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்தார், பதிலாளாக பரிகாரம். அப்போ அங்க அன்புதான் சுவிசேஷத்தின் சாராம்சமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதுதான் சுவிசேஷம். பரிகாரமாக அனுப்பினார், பரிகார பலியாக சிலுவையிலே செலுத்தினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் மேல பாவம் சுமத்தப்பட்டதை எத்தனையோ தடவை உங்களுக்கு அதை காமிச்சிருக்கிற மத்தேயில. அவர் என் தேவனே என் தேவனே என்று கதறுகிற காட்சியை நாம் பார்த்தோம். கெத்சமனேல கதறுகிற காட்சியை பார்த்தோம். எல்லாம் காரணம் என்னங்க? நம் மேல் வைத்த அன்பு. எதையும் நான் செய்ய தயார், முடியவே முடியாதுன்ற மாதிரி அவரால் கொஞ்சம் கூட அதை அக்செப்ட் பண்ண முடியல. பிதாவை விட்டு நான் பிரிய போகிறேன் கெத்சமனேல புலம்புறார். ஆனாலும் அந்த அன்பு அவரை நெருக்கி ஏவி சிலுவைக்கு அனுப்புகிறது. அந்த அன்புதான் அவரை சிலுவைக்கு அனுப்பினது. என் மேல வைத்த அன்பு,
பிதா அவர் மேல வைத்த அன்பு இல்ல, உங்க மேல என் மேல தேவன் வைத்த அன்பு, குமாரன் வைத்த அன்பு. அந்த மாபெரும் தியாகத்தை, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒரு பெரிய அன்பு இல்லைன்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீதிமா 6ஆம் வசனத்துல, பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே அக்கிரமக்காரருக்காக மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் தியானித்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, நல்லவனுக்காக நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனா நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அன்பு அங்க வெளிப்படுத்தப்பட்டது, அன்பு உண்டானது, அன்பை அறிந்திருக்கிறோம், அன்பை விசுவாசிக்கிறோம், பயத்தை புறம்பே தள்ளுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம் என்று வாசித்தோம். இங்க என்ன சொல்றாரு, அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். You have to understand that love. You have to know that love only from Calvary. கல்வா காட்சியை பார்க்கும் பொழுதுதான் அந்த அன்பை அறிந்து விளங்கி புரிந்து விசுவாசிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, இப்படி நான் பாவியா, வேலனற்றவனா, விரோதியா, துன்மானக்கானா இருக்கும்போது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே, அவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வர கொடுத்து கோபாக்கினைக்கு நீங்களாக நம்ம நீதிமான் ஆக்கிட்டார்னா, இனி வரப்போகிற கோபாக்கினைக்குன்னு சொல்லிட்டு அலையிறானுங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நீ இருப்பியா, உன்னை எடுத்துக்குவாரா, நீ எங்க நித்தியனு? ஐயா, அது யாரு? ரட்சிக்கப்படாதவனுக்கு. ரட்சிக்கப்பட்டவன அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அன்பை யோசித்து பாருங்க. அந்த அன்பை விசுவாசிக்கிறனால கோபாக்கினையாகிய நரக ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மேல வைத்த அன்பினாலே அந்த நரக கோபாக்கினைக்கு அவர் சென்றார். நாம் ஸ்வாவசத்தினாலே எப்படின்னா கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனா அவர் சிலுவையிலே கோபாக்கினையின் பிள்ளையாக அந்த ஸ்தானத்தை எடுத்து நமக்கு என்ன கொடுத்தாரு? அன்ப நேச குமாரனின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி பிரியமானவராக, அன்பானவராக. கோபாக்கனின் பிள்ளைகள் நாம் இல்லைங்க. அந்த அன்பு நம்மை நேச குமாரர்களாக, பிரியமானவர்களாக மாற்றினது. அதுதான் சொல்றாரு. ஆகவே என்ன சூழ்நிலை, ஐயா நரக ஆக்கினை தான் அங்க சொல்றாரு. உலகத்திலேயே சில பேர் நரக ஆக்கினைய அனுபவிக்கிறாங்க. ஆனா தேவ அன்பை புரிந்தவர்கள் அந்த நரக ஆக்கினையை அனுபவிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் அன்பினால் அவர் மரணத்தை எடுத்துக்கொண்டு மரணத்தை உத்தரித்து அவர் அவரோடு ஒப்புரவாக்கினாரானால் இப்பொழுது அவருடைய ஜீவனே நம்ம அப்படின்னு அவருடைய பரிபூர்ண அன்பே நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவராலே ரட்சிக்கப்படுது, அதுவும் நிச்சயமா. அப்படியே வரிசையா சொல்லிட்டு போறாருங்க. படிச்சு பாருங்க, தேவ அன்புக்கு எல்லையே இல்லை. அததான் கலாத்தியர்லயே அவர் என்ன சொன்னார், அதையும் நான் வாசித்துறேன் உங்களுக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5ல் அவர் சொல்வதை பாருங்க. கிறிஸ்து உங்களுக்கு 1ஆம் வசனத்துல படிக்கிறேன். எதுல? சுயாதீன நிலைமை. நம்ம இப்போ பரிபூர்ணமா விடுதலை ஆக்கிட்டார். பாவம், சாபம், வியாதி, மரணம் எல்லாம். அதனால திரும்பவும் போய் நான் ஏதாவது செய்யணும், நான் அவர் மேல அன்பு கூறணும், அப்பதான் ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு அந்த பழைய நியாய பிரமாணத்துல போய் அந்த நுகத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க செய்கிற கிரியைகள் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாமே தேவ கிருபை, தேவ அன்புன்னு சொல்லிட்டு தான் உங்க கிரியையினால நீங்க முயற்சித்தீங்கன்னா கிறிஸ்துவை விட்டு பிரிந்துன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு 6ஆம் வசனம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவி, என்ன ஆவி? அன்பின் ஆவி எங்க இருதயத்துல ஊற்றப்படு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அதை சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க, விருத்த சேதனம், நீ செய்யறது ஒன்றும் இல்ல,
நீ செய்யாம இருப்பதும் ஒன்றுமில்ல, ரெண்டுமே உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்போ விசுவாசம் எப்படி கிரியை செய்யும்? தேவ அன்பை, உங்க அன்புல்ல, உங்க அன்புல்ல, 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 தேவ அன்பின் வெளிப்பாட்டினாலதான் விசுவாசம் கிரியை செய்யும். தாவீதுக்கு அப்படிதான் அது அங்க கிரியை செய்ததை பார்க்கிறோம். நன்றாக அன்பினால் அத வரிசையா அப்படியே தான் சொல்லிட்டு வராரு. ஆனா நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா, உங்க இருதயங்களில் அந்த புது உடன்படிக்கையில சொல்றாருல்ல, புது உடன்படிக்கையில அன்பின் பிரமாணம் மட்டும்தான் சொல்றாரு. அத சொல்லிட்டு புது உடன்படிக்கையில பிரமாணம் உங்க இருதயத்திலேயே ஊற்றப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது. அப்படித்தான் சொல்றாரு. ரோமர் சாரி எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல அந்த 10 வசனங்கள வாசிக்கும் பொழுது அங்க நம்ம வாசிக்கணும். அப்படிதானே? நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? ஆவியானவர் அன்பு நம்முடைய இருதயத்திலேயே ஊற்றப்பட்டது. நம்முடைய ஆவியிலேயே எழுதப்பட்டது. ஆகவே நான் அந்த அன்ப கான்ஷியஸ் ஆகணும். திரும்ப அதான் சொல்றேன். நிலைத்திருக்கணும். We have to be conscious of that love. How to become conscious of anything? எது மேல உங்க முழு ஃபோக்கஸ்? எதை நீங்க முழுமையா கவனிக்கிறீங்க? இல்ல எதை நீங்க முழுமையா அதே உங்க இருதயத்துக்குள்ள அனுப்பி கொண்டே இருக்கீங்க, உங்க நினைவுக்குள்ள அனுப்பி கொண்டே இருக்கீங்க? எதை நீங்க பார்க்குறீங்க? எதை நீங்க பேசுறீங்க? எதை நீங்க அதுதான் அதை நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த தேவ அன்பை எவ்வளவுக்கு எவ்வளவா தொடர்ந்து நீங்க பாடலாம். பாடி பாடி நான் பாடிய இருதயத்தை நிரப்பினதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க, பாடலாம், வேதத்தை எடுத்து தியானிக்கலாம். சும்மா படிச்சுட்டு போறதில்ல, சும்மா பாடிட்டு போறதில்ல, அத மன கண்களுக்கு முன்பாக படமாக்க வேண்டும். அது படமாவதுதான் தியானம். தேவ அன்ப நாம் தியானிக்கும் பொழுது அது நம்ம தாவீதுடைய சீக்ரெட்டே அதுதானங்க. நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறான். ராட்சாமங்களில் தியானிக்கிறேன் என்றான். ராட்சாமங்களில் என் உள்ளத்திற்கு நான் நினைவுபடுத்துகிறேன்றான். 77ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்க. என் உள்ளத்திலே அதை நான் நினைவுபடுத்துகிறேன்றான். ராத்திரி அவர் திரும்பி படுத்தா கூட ஐ எம் த பிலவட் ஆஃப் த லார்ட். அப்படிதானே? ஐ எம் மோர் ப்ரெஷியஸ் டு ஹிம். நம்ம பாடுறோம், யூ ஆர் சோ ப்ரெஷியஸ், மோர் ப்ரெஷியஸ். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தர் சிங், யூ ஆர் சோ ப்ரெஷியஸ், மோர் ப்ரெஷியஸ் டு மீ. ஆகவேதான் எனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நான் பெற்றுக்கொண்டேன். அவன் அந்த முத்த பத்தி சொல்றாருல 13ஆம் அதிகாரம் மத்தியில ஒரு முத்த கண்டு அது எவ்வளவு விலையேற பெற்றது நான் நினைத்து தனக்குரியதெல்லாம் வித்துட்டு போய் அந்த முத்த பெற்றுவன்றான் அந்த ட்ரெஷரை. ஆண்டவர் அப்படித்தான் நம்ம செஞ்சிருக்காரு. அப்போ நம்ம அவருடைய பார்வையில் நாம் அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அந்த விலையேற பெற்றவர்களாக நம்ம வைக்கிறதுக்கு தான் அந்த விலையேற பெற்ற கிரயத்தை, விலையே இல்லாத ஒரு கிரயம், அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினார். எதற்கு? அவருடைய அவருக்கு அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ட்ரெஷர் பண்றாரு பாருங்க. He loves us so much. தனக்கு உரியதுல பெரிய சொத்து அவர் ஒண்ணுதான். அதையே கொடுத்து நம்ம மீட்கிறார். அவருக்கு சொந்தமாக, அவருக்கு அன்பு கூற, அவர் பிரியம் பாராட்ட நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒரே பேரான நேச குமாரனை மனிதனாக அனுப்பி சிலுவையில் பரிகாரமாக செலுத்தினவர். மற்றெல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் சுகமுள்ளவர்களாக, ஜெயமுள்ளவர்களாக, வெற்றி உள்ளவர்களாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாக நம்மை வாழ வைக்காமல் இருப்பாரா? அந்த விசுவாசம் இருதயத்தில் இருந்தா ஆண்டவர் அந்த காலை வேளை நம்மை பார்த்து சொல்வதெல்லாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. உன் கிரியை அல்ல, தேவ அன்பின் மேல் உள்ள உன் விசுவாசத்தின்படி ஒரு தீங்கும் உனக்கு நேரிடாது.
ஒரு கேடும் உன்னை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. அதாவது no evil will fall on you. பொல்லாங்கன் உன்னை தொடான். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவது தேவ அன்பில் நாம் பூரணப்படும் பொழுது. தேவ அன்பில் நாம் பூரணப்பட வேற வழியே இல்ல, தியானம்தான். தியானித்து தேவ அன்பில் பூரணப்பட்டோமானால், கல்வாரி அன்பிலே, வேற கல்வாரி ஒன்ன பார்த்தா போதுங்க, அந்த அன்பில நம்ம பூரணப்பட்டுருவோம். அந்த அன்புல பூரணப்பட்டோமானால் விசுவாசத்தில் பூரணப்படும். விசுவாசம் அலசல் படாது. இன்னைக்கு விசுவாசம் அலசல் படுதுன்னா அன்புல பூரணப்படல. பிரியமானவருக்குள், அன்புள்ளவருக்குள், பிதாவினுடைய பிரியத்துக்குள், பிதாவுடைய அன்புக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானுடைய பிரியத்துக்குள், அன்புக்குள் வைக்கப்பட்டபடியால் பிதாவின் பிரியமாக, அன்பாக நாம் இருக்கிறோம். அது ஒண்ணுதாங்க நமக்கு தேவை. நான் பிதாவின் அன்பாக, பிரியமாக நாம் இருக்கிறேன். நான் பிதாவின் அன்பாக, பிரியமாக நான் இருக்கிறேன். நான் பிதாவின் அன்பாக, பிரியமாக இருக்கிறேன். யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? எது எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? எது எனக்கு தீங்கு செய்ய முடியும்? ஒன்றும் எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன? நான் அவருக்கு பிரியமானவன், அவருக்கு அன்பானவன். அவருக்கு பிரியமானவன், அன்பானவன் ஆனபடினால ஒரு தீங்கும் எனக்கு நேரிடாது, ஒரு பொல்லாப்பும் என்னை நேராங்காது. பயத்துக்கும் திகிலுக்கும் கலக்கத்துக்கும் தீரமாவேன். வியாதி என்னை அணுகுவதில்லை, தீமை என்னை அணுகுவதில்லை, தீங்கு என்னை, நோ அக்கரன்ஸ் ஆஃப் ஈவில். அந்த சமாதானம் ஒரு தீமையும் இல்லாத இடத்தில் நான் வாழ்கிற இடத்திற்கு என்னை கொண்டு வருகிறார். அங்க யோபுல சொல்லும் பொழுது சொல்லுவாரு, ஆறுக்கு நீ தப்பிவிக்கப்படுவாய், 7 உன்னை அணுக, 7ஆம் வரும்போது உன்னை அணுகாதுன்றார். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். தீங்கு நம்மை அணுகாத இடத்தில் வியாதி வந்து சுகமாகிறது இல்ல, பிரச்சனை வந்து வெற்றி அடைவதில்லை. அது வரக்கூடாத, வர முடியாத இடத்திற்கு நாம் வர வேண்டுமானால் அவன் நம்ம தொடக்கூட முடியாது, நெருங்க கூட முடியாது. அவன் சுத்தி சுத்தி வருவான், இல்லைன்னு சொல்லல. சூழ்நிலை அப்படி வேணா காமிக்க ஏதோ பண்ணுவான், ஆனா என்னை தொடவே முடியாது. ஏன்? நான் அன்பிலே பூரணப்பட்டபடினால என் விசுவாசம் அலசலே படாது. இன்னைக்கு பிரச்சனையெல்லாம் என்னன்னா, சாதாரணமா கிறிஸ்தவங்க மத்தியில இந்த அன்புல பூரணப்படாதனால, பிரதர் நான் வியாதியா இருக்கேன் அப்படின்னா ஒரு கூட்டம் ஜெபிப்போம் பிரதர்னு வாங்க, ஒரு கூட்டம் விசுவாசிப்போம் பிரதர்னு வாங்க. இவங்களும் என்ன சொல்லுவாங்க? நாங்க ஜெபிக்கிறோம்னு வாங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புல பூரணப்படல, விசுவாசம் இல்ல, தைரியம் இல்ல. அன்புல பூரணப்பட்டவன் ஜெபிக்கிறேன்னு சொல்ல மாட்டான், நான் விசுவாசிக்கிறேன்றதையும் சொல்ல மாட்டான். எதைதான் சொல்லுவான்? அன்புல பூரணப்பட்டவன் நான் சுகமானேன் தேங்க்யூ என்று தான் சொல்லுவோம். சபையில் இன்னைக்கு பெரும்பாலுமே என்ன, ஒண்ணு ஜெபின்னுவாங்க, இல்ல விசுவாசின்னுவாங்க. ஏன் விசுவாசிக்கணும்? அன்பில பூரணப்பட்டுட்டா அவர் இருக்கிற வண்ணம் சுகமாகவே இருக்கிறேன், அப்புறம் என்ன விசுவாசிக்கணும்? ஏற்கனவே நான் சுகமா இருக்கிறேன், அப்ப நன்றி மாத்திரம் தான் என் வாயில வரும். நன்றி மாத்திரம் தான் என் வாயில வரும். அன்புல பூரணப்பட்டவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எப்போ? அன்பிலே பூரணப்படும் பொழுது அவன் நான் சுகமாக போறேன்னு எதிர்பார்க்கிறது இல்ல, சுகமாகிவிட்டேன் என்று நன்றி சொல்லுகிறான். ஏன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அன்பு அதுதானே சொல்லுது. பூரண அன்பு சொல்லுவதெல்லாம் அவர் எப்படி சுகத்தில் இருக்கிறாரோ அப்படி நானும் நீங்களும் இருக்கிறோம். அவர் எப்படி வெற்றியில் இருக்கிறாரோ நம்ம இனி வெற்றி பெற போவதில்லை. ஏற்கனவே வெற்றியா இருக்கிறோம், ஏற்கனவே சுகமா இருக்கிறோம். அந்த விஷயம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கிறோம்.
அன்பில் பூரணப்பட்டவன். அப்போ நான் சுகத்திற்காக நான் கூட ஆரம்பத்துல அந்த மிஸ்டேக்க பண்ண இல்லைன்னு சொல்லல. நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். நான் சுகமாயிடுவேன். நம்ம விசுவாசிக்கிறேன் பிரதர். சுகமானேன். விசுவாசிக்கிறேன்னா அப்ப இருதயத்துல இன்னும் அந்த இடத்துக்கு வரல. என்ன இடம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். அன்பில் நான் பூரணப்படல. அன்புல பூரணப்பட்டனா அவர் எப்படி எல்லா பகுதியிலும் எது அது பரிசுத்தமா இருக்கலாம், நீதியா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், விருத்தியா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அன்பு எனக்கு அந்த விசுவாச தர்றனால நான் விசுவாசிக்க தேவையே இல்லை. ஏற்கனவே நான் அப்படி இருக்க. நான் இப்ப ஃபேஸ் பண்றது எல்லாம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவன் என்றுதான் சேலஞ்சஸ் மீட் பண்றேன். அப்போ பிசாசு அப்படி சிம்டம்ஸ் கொண்டாந்தாலும் நான் ஏற்கனவே ஜெயித்தவன். என்ன நத்திங். அத பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன்? ஐ see myself already conquered it. I see myself already victorious. ஏற்கனவே ஜெயித்தவன், ஏற்கனவே சுகமுள்ளவனாக பார்க்கிறேன். காரணம் பிதாவின் அன்பு என்னில் பூரணப்பட்டது. அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த இடத்துக்கு நாம் வரணும். கண்களை மூடி சொல்லிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தையின்படி இன்னும் அதிகமாக ஆழமாக உம்முடைய அன்பை நாங்கள் தோன்றி பார்த்து அந்த அன்பிலே நிலைத்திருக்கிற, அன்பிலே நாங்கள் எப்பொழுதும் நினைவோடு இருக்கிற, நான் தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன், நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். காரணம், பிதாவானவர் என்னை விசுவாசித்த ஒரே காரணத்தினால் பிரியமான அன்புள்ளவருக்குள் என்னை வைத்து அன்புள்ளவனாக பிரியமானவனாக என்னை பார்க்கிறார். பிதா பார்க்கிறது போல நானும் என்னை பார்க்கிறபடியினால் என்னில் அன்பு கூறுகிறவராலே எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெயம், சுகம், முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருக்கிறோம். அந்த அன்பு, அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தருகிறது. ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்க இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருக்கிறோம். அன்பு எங்களை உம்முடைய அன்பாக மாற்றினபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.